ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 14/4/2026க்கான கேரளா லாட்ரி சார்ஜ் சேனல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கேசிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கேசிங்கில் உங்கள் 28ஆம் தேதி ஜனவரி மாதத்தில் 882. இந்த 882க்கு நமக்கு கிராஸாக அதுக்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி 862 நமக்கு 82 அப்படி நம்பர் பாஸ் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து 4 நாள் கேப் விட்டு 268. இந்த 268க்கு நமக்கு 28 அப்படி நம்பர் நமக்கு அப்படியே இதுலேருந்து 2 நம்பர் கிராஸாக வந்திருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 2 4 697. இந்த 697 அப்படி நம்பர் இந்த இடத்துல நமக்கு கிராஸாக 15ஆம் தேதிக்கு வரணும். ஸோ அதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. இதை வச்சு இன்னொரு கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த 286 இதுக்கு மேலே உள்ள ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 286. இந்த 286க்கு ஏபி நம்பர் மட்டும் பாருங்கள், சேம் நம்பர் 68ங்கிறத எடுத்து நமக்கு பிசியில் 86ன்னு வச்சுருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 453. சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 453. இங்கே சி போர்டு மட்டும் 54 அப்படி நம்பரு ஏபியில் வச்சுருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு பி போர்டு மட்டும் வரணும். சரிங்களா? அப்போது நமக்கு ஏசியில் சரிங்களா, ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏசியில் 50 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு வந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பிசி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஏசி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வரணும். சரிங்களா? ஏசியில் 50 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா ஏற்கனவே 3ஆம் தேதி எடுத்தாங்க பார்த்தீங்களா, இந்த 7805. ஸோ இந்த நம்பர் பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா ஏசி 50 அப்படி நம்பரை வச்சுக்கலாம். சரிங்களா? ஏசி 50 அப்படி நம்பரை வச்சுட்டு பி போர்டில் 8 வச்சு 7580. அதே மாதிரி 8570 இந்த 2 நம்பர்ஸையும் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 8570ம் 7580 அப்படி நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4D வந்து பார்த்தீங்கன்னா பிசி 45. ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 45 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? பிசி மட்டும் 45. ஸோ அதே மாதிரி இங்கே பிசி 45. ஸோ இங்கே ஒரு 45 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? பிசியில் மட்டும் இங்கே நமக்கு 4097 அப்படி நம்பர் இருக்குது. சரிங்களா? 4097 அப்படி நம்பரு 4Dயில் நமக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு 45 அடிக்கப்போ 4653. இந்த 4653க்கு நமக்கு 3456ன்னு சொல்லிட்டு ரம்மி நம்பராக நமக்கு வந்து அடிச்சிட்டாங்க. சரிங்களா? இதில் இன்னொரு க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா 3535ங்கிறது சேம் நம்பராக இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 4D அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல எந்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் இல்லை. ஆனால் இங்கே நமக்கு 9191ங்கிறது சேம் நம்பர் இருக்குது. சரிங்களா? அப்போ அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த 35 அப்படி நம்பர் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஏ போர்டு. சரிங்களா? டிஏ போர்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 35 அப்படி நம்பர் வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போது நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிஏ போர்டில் 91 அப்படி நம்பரை வச்சுக்கணும். சரிங்களா? டிஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 91 அப்படி நம்பரை வச்சுக்கலாம். டிஏ போர்டில் நமக்கு 91. அதே மாதிரி மீதி உள்ள நம்பர்ஸ் சரிங்களா, மீதி உள்ள நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 46ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி கொண்டு வந்துட்டாங்க. அப்போது இங்கே நமக்கு நமக்கு 83 இருக்குது. அப்போ 83 அப்படி நம்பர் என்ன பண்ணணும், நம்ம ஏசி வச்சுக்கலாம் 83. அதே மாதிரி டிஏ போர்டில் 91 அப்படிங்கிறனால 9183 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் 9813 சரிங்களா, 9813 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 9813 அப்படி நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நமக்கு இந்த நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக தான் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? மொத்தம் 4Dயில் 9813 இந்த நம்பர்ஸ் ஒன்று. அதே மாதிரி ஃபஸ்ட் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா 80, அந்த நம்பர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏசியில் நம்ம 50 வச்சு 580, அதே மாதிரி 570. இதுக்கு நம்ம 7580, அதே மாதிரி 8570 அப்படின்னு ரொம்ப சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த 3 நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி 4664 அப்படி நம்பர் ஏபிஎஸ்சியில் பாஸ் ஆகிருக்கும். யாரையும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.